சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப மனோஜ் கனகாவோட வீட்டுக்கு போயிருக்காப்ல இல்லையா? அங்க போய் கனகாவோட அம்மா கிட்ட பொய் சொல்றாப்ல. என்ன பொய் சொல்றாப்ல அப்படின்னா, நீங்க குடுத்த காச ரோஹிணி கிட்ட குடுத்துட்டேன். ரோஹிணியும் வந்து பாத்தீங்கன்னா, டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டா. ஆனா என்ன, டைவர்ஸ் ஆவுற வரைக்கும் வந்து சேஃபா இருக்கணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு வக்கீல் சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா, டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் சாந்தி முகூர்த்தம் வேணாம் அப்படின்னு பொய் சொல்றாப்ல நம்ம மனோஜ். அதையும் அந்த அம்மா நம்பிக்கிட்டு, "சரி மாப்ள உங்கள நான் நம்புறேன்" அப்படின்னு சொல்லிடுது. இந்த பக்கம் டியூட்டி முடிச்சுட்டு அருண் வீட்டுக்கு வராப்ல. வீடெல்லாம் தொறந்தே இருக்கு. உள்ளார பார்த்தா நம்ம முத்து சோபாவுல கால் மேல கால் போட்டுக்கிட்டு உக்காந்துருக்கிறாப்ல. உடனே அருண் இருந்துகிட்டு, "என்ன இந்த கண்டவனெல்லாம் உள்ளார விட்டுருக்க?" அப்படின்னு சொல்லி சீதா சீதான்னு கத்திக்கிட்டு ரூமுக்கு போறாப்ல. "நீ கத்துனாலும் சீதா வரமாட்டா. அதுக்கு முதல்ல இங்க சீதா இருக்கணும்ல" அப்படின்னு முத்து சொன்னதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் அருண் முத்துக்கிட்டயே வந்து பேச ஆரம்பிக்கிறாப்ல. அதுக்கப்புறம் என்ன, "சீதாவ எதுக்காக அடிச்ச?" அப்படின்னு தான் கேள்வி கேட்கிறாப்ல நம்ம முத்து. "ஒழுங்கா மரியாதையா வந்து மன்னிப்பு கேளு" அப்படின்னு வேறயா கூப்பிட்டு பார்க்குறாப்ல. அருண் தான் பயங்கர திமிரு பிடிச்ச ஆளாச்சே. "ஒரு போலீஸ்காரங்கிட்டயே வந்து திமிரா பேசுறியா?" அப்படின்னு முத்துவையே அடிக்க போக, முத்து ஓங்கி ஒரு உத தான் போய் தொப்புன்னு கீழ விழுகுறாப்ல. அதுக்கப்புறம் என்ன, முத்து அருண போட்டு பொல பொலன்னு பொளக்குறாப்ல. அருணால வலி தாங்க முடியாம "உட்ரு உட்ருன்னு" கதற ஆரம்பிக்கிறாப்ல. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்காரனையே நீ அடிச்சிட்டல்ல, உன்னைய என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்ல, "என்ன போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? உனக்கு தான் அது அவமானம். ஒரு போலீஸையே ஒரு டிரைவர் போட்டு அடிச்சுட்டான்னு போய் கம்ப்ளைண்ட் குடு. ரொம்ப அவமானமா இருக்கும்" அப்படின்னு உடனே அருண் யோசிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அதுக்கப்புறம் என்ன, ஒழுங்க மரியாதையா வந்து மன்னிப்பு கேட்கல, உன்னைய விட்டதே சாதாரணமா தப்பா போச்சு. சீதா இருந்த கோலத்துக்கு அப்படியே நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தோம். இந்நேரம் நீ லாக்கப்ல தான் இருந்திருப்ப அப்படின்னு நம்ம முத்து அருண வேலைய ஒரு மிரட்டு மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாப்ல. இதுக்கப்புறம் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வீட்ல காமிக்கிறாங்க. நம்ம மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம விஜயா கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க. நம்ம மனோஜ போய் ரோகிணி கிட்ட பேச சொல்லியிருந்தாங்க இல்லையா? பேசிட்டியா? என்ன சொன்னா? அப்படின்னு கேட்டா, மனோஜ் அங்கேயும் பொய்ய தான் சொல்றாப்ல. "இல்ல நான் ரோகிணிய பார்க்கவே இல்ல. ரோகிணிக்கு ஃபோன் பண்ணேன். ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது" அப்படின்னு பொய் சொல்றாப்ல. ஆனா, இங்க நம்ம விஜயாவ தவிர எல்லாருமே நம்ம மனோஜ கரெக்ட்டா இவன் தான் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு கெஸ் பண்றாங்க. ஆனா, இந்த விஜயா தான் மனோஜ கண்மூடித்தனமா நம்புது இல்லையா? கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முத்து அண்ணாமலை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனா, மனோஜ் இருந்துகிட்டு இது என்னோட பிரச்சனை. இதுல யாரும் மூக்க நுழைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாப்ல. கூடிய சீக்கிரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவும், மீனாவும் சேர்ந்து என்ன உண்மை அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தான் போறாங்க. ஸோ என்ன நடக்கும்னு தான் தெரியல. கடைசியா இந்த அருண் சீதாவுக்கு ஃபோன் பண்றாப்ல. ஆனா சீதா ஃபோன எடுக்கவே இல்ல. கடைசியில சீதாவோட அம்மா தான் ஃபோன் பண்ணி ஃபோன அட்டெண்ட் பண்ணி அருண திட்டுன்னு திட்டுனது மட்டும் இல்லாம முத்துவ பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.